ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 7 நாளைக்கு 7 வகையாக என்னென்ன பொரியல் செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ 4 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சு எடுத்தாலே காய் நல்லா வெந்துடும். நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கருணைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருணைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கருணைக்கிழங்கு பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி புளி சேர்க்கறதுனால அதில் இருக்கிற அரிப்புத்தன்மைலாம் சரியாகிடும். இப்போ காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கருணைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கை ஒன்று ஒன்றா உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால கருணைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 பக்கமும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், கருணைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாம் கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். கீரையை தண்ணி சேர்த்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கீரையில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானது. கீரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான், கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம
முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு தேங்காய் துருவல் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், சேர்த்தாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாம் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை இந்த மாதிரி நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நாம் வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வதக்கி எடுக்கிறதுனால அதில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் சரியாகிடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர் மாறாமல் நல்லா க்ரீன் கலர்லேயே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இதை மூடி போட்டு வேக வச்சாலே காய் வெந்துடும். காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். மசாலா பச்சை வாசனைலாம் போட்டோம்.
இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்து மசாலா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அவ்வளோதான் உருளைக்கிழங்கு பொரியல். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இப்போ நாம் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா ஆறட்டும். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க தேங்காவை கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இறக்கிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட் பொரியல். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.